என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்ததுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். 8th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, பயங்கர வறுமை. வீட்டில் செம கஷ்டம். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்தாங்க. என்னுடைய வாழ்க்கையை அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ளே பயம் இருந்தது, எனக்குள்ளே ஆங்ஸைட்டி இருந்தது, எனக்குள்ளே டிப்ரெஷன் இருந்தது. இந்த 3 விஷயம். த ஃபியர், அந்த பயத்தினால என்ன ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப பதட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் நல்ல டாப்பர், நல்லா படிப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயம் என்னுடைய ஆட்கொண்டதுக்கப்புறம் என்னால் ஸ்டடீஸில் பெருசாக ஃபோக்கஸே பண்ண முடியலங்க. நிறைய படிப்பேன், ஆனால் எக்ஸாமில் என்னால் எழுத முடியாது. பயம். இந்த கொஸ்டின் படித்தா இந்த கொஸ்டின் மறந்துடும், அந்த கொஸ்டின் படித்தா இந்த கொஸ்டின் மறந்துடும், இங்கிலீஷ் படித்தா சோஷியல் மறந்துடும், சோஷியல் படித்தா தமிழ் மறந்துடும். அப்படியே ஒரு குழப்பம், வாழ்க்கையே ஒரு குழப்பம்டா சாமின்ற மாதிரி. எவ்வளோதான் நான் எஃபோர்ட் போட்டாலுமே என்னால் ரிசல்ட்டை பார்க்கவே முடியல. ரொம்ப ஆவரேஜ் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்த பையன் நான். அப்படியே குறைஞ்சி எங்கே போயிட்டேன்னா 17th 18th 20th ரேங்க் வரையும் போயிட்டேன். நிறைய வாட்டி ஃபெயிலாம் கூட ஆகியிருக்கேன். ரொம்ப கேவலமாகிடுச்சு. எனக்கு என்னை வீட்டில் சேர்க்கவே இல்லை. நீ போடா வெளியே, எங்கன்னா போயதுன்னா மெக்கானிக் வேலை ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் நான் யோசித்தேன், எனக்கு இந்த பயம் போகணுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் எந்த விஷயமே செய்ய முடியல அப்படின்னு. அப்போ சொன்னார், தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நீ வா, சும்மா உட்காந்துட்டு போ, உனக்கு என்ன தோணுதுன்னு பாரு. அங்கே எனக்கு இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. சரி முடிஞ்சது, எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. நான் வந்தேன், கற்றுக்கிட்டேன், சொல்லி கொடுத்தாங்க. இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என் கையில் சின்னதாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு புக் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அந்த புக்கில் நான் அடிக்கடி போர் அடிக்கும்போது திறந்து பார்ப்பேன், அப்புறம் மூடி வச்சுருவேன். ஆனால் போகும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. இயேசுவை நீ மனசில் ஏற்றுக்கோ, சும்மா நீ அவர் நினச்சிப்பாரு, நீ உனக்கு என்ன ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட பேசு, உன் லைஃப் மாறுறதை நீ பார்ப்பா அப்படின்னு. என் லைஃப்பில் நான் இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஓவர் நைட்டில் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அப்படியே நைட்லேயே மறுநாளே அப்படியே காட்டுவாங்கல்ல, சூப்பராக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து டாப்பர் கீப்பர். நத்திங். 10th ஆவரேஜ் தான் ஸ்கோர் பண்ணேன், 12th ஆவரேஜாக பண்ணேன், முடித்தேன், வெளியே வந்தேன். வீட்டில் வருமானு சொல்லியிருந்தேன்ல, அதனால் என்ன சரியாக அங்கே வீட்டில் சப்போர்ட் பண்ண முடியல. என்னுடைய காலேஜ் சொல்லிட்டு எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 1000 ரூபாய் ஃபீஸு. காலையில் நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு போவேன், மதியம் 2 மணிக்கு காலேஜ் போவேன், 2 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் காலேஜ் நடக்கும், நைட்டு 8 மணிக்கு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போவேன், மறுநாள் காலையில் 6 மணிக்கு நைட் ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு மார்னிங் ஷிஃப்ட் வேலைக்கு போவேன். இந்த மாதிரி 3 வருஷம் நான் என்ன பண்ணேன், என் லைஃப்பில் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். தூக்கம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, சரியான துணிமணி இல்லை, ரொம்ப கஷ்டம். அதை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையில் செய்ய வர சம்பளத்தை எடுத்து ஃபீஸ் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். ஒரு டிகிரி பண்ணேன். டிகிரி பண்ண பிறகு அதுக்கப்புறம் பிஜி அப்ளை பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணலான்னு போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணேன். அப்பயும் கஷ்டம். ஆனால் என்னுடைய கிராஃப் எப்படி இருந்ததுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாள் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்ததுன்னு, இயேசு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் கிராஃப் அப்படியே ஏறுறதை நான் லைஃப்பில் உணர ஆரம்பித்தேன். அந்த பிஜி பண்ணதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. பிஹெச்டி பண்ணலான்னு பிஹெச்டி அப்ளை பண்ணேன். ஐ வாஸ் அவார்டட் அஸ் அ யங் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிது. ஆன்காலஜி கேன்சரில் பண்ண ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன். தென் ஃபைனலி ஐ பீன் ரிவார்டட் அஸ் அ டாக்டரேட் என்னை முடிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். நவ் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அஸ் எ டாக்டர் ஆலன். என் இருதயத்தை மாற்றினவர் ஆண்டவர். என்னாலையும் முன்னேற முடியும்னு சொன்னது ஆண்டவர். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஓவர் நைட்டில் எதுனா மாறாது. பட் ஹீ கேன் சேஞ்ச் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை மாற்ற முடியும். நீங்கள் இந்த நேரத்தில் யாரை நம்புறீங்க? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கா? சில பேர் நினைப்பாங்க, நான் நல்லா படிப்பேன், எனக்கு நல்ல ஐக்கியூ அதிகம், பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நோ ஐ டெல் யூ, உலகம் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், காட் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நமக்கு கடவுள் மேலே கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுதான் என்னை பார்த்தீங்கன்னா என் லைஃப்பை இவ்வளோ தூரம் கிராஃப் எனக்கு கொண்டு வந்து விட்டது. நான் நம்பினது ஒரே ஆள், அது என்னுடைய ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவரை நான் நம்பினதுனால உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக நான் உங்களுக்கு நிற்கிறேன். ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. உங்கள் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம், என் ஃபேமிலி இப்படி இருக்குது, என் கஷ்டம் இப்படி இருக்குது, என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்னு. பட் ஐ கேன் சேலஞ்ச் யூ,
உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை காட். அதே ஆண்டவர் தான் உங்களுக்கும் செய்ய முடியும். உங்கள் ஃபேமிலி, உங்கள் சுச்சுவேஷன், நீ கோத்ரூ பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. And he has a greater purpose and greater plan for you.